வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மூமெண்ட் ஃபார் ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம்னா என்ன? இந்த பீமோட ஒரு போர்ஷன், பீமோட எண்ட் போர்ஷன் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு அந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் ஆகிருந்தாலும் அது ஓவர் ஹேங்கிங். ஒரு சைடு ஓவர் ஹேங் ஆகிருக்கலாம், ரெண்டு பக்கம் ஓவர் ஹேங்கிங் ஆகிருக்கலாம். சரி, இந்த ஒரு சம பாருங்கள். இது ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம். ஏன் பி ஸ்பேன் இருக்குது, சப்போர்ட் இருக்குது. பிக்கு அப்புறம் ஒரு 2 மீட்டரில் பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதான் வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். அப்போ இங்கே பாருங்கள், ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகிருக்கு. 2 kN/மீட்டர் என்டையர் ஸ்பேனில் ஆக்ட் ஆகிருக்கு. ஒரு பாயிண்ட் லோடு வந்து அந்த சி பாயிண்டில் ஆக்ட் ஆகிருக்கு. சரியா? ஸ்பேனோட லென்த் வந்து 6 மீட்டர். இந்த சப்போர்ட்னால நமக்கு ஒரு ரியாக்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ இந்த ஏ சப்போர்ட்னால ஆர்ஏ கிரியேட் ஆகும், ரியாக்ஷன் பி சப்போர்ட்னால ஆர்பி கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் இது வந்து ஒரு ஓவர் ஹேங்கிங் பீம். ஸோ நமக்கு இங்கே என்ன இருக்கலாம், மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கலாம். வரும் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே நமக்கு வரும்? ஷியர் ஃபோர்ஸ் சேஞ்ச் இட் சைன். ஒன்று ஷியர் ஃபோர்ஸ் சைனை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறி இருந்ததுன்னா நமக்கு அங்கே மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் வரும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் வந்தால் வரும். எங்கே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் வரும்? பெண்டிங் மூமெண்ட்டில் 0வாக இருக்கலாம், இல்லைனா அந்த பெண்டிங் மூமெண்ட் பாயிண்ட்டை பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிருந்ததுன்னா அங்கே நமக்கு வர்றது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த சம்மில் வருதான்னு நம்ம பார்க்கலாம். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரியாக்ஷன் அட் ஏ ஆர் இன் பி. நெக்ஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ், அடுத்தது பெண்டிங் மூமெண்ட். சரியா? டு ஃபைண்ட் ரியாக்ஷன் அட் ஆர் ஏ அண்ட் ஆர் பி. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? டு டேக் moment at A. டேக்கிங் moment at A எடுக்க போகிறோம். இதான் moment at A. நான் இங்கே moment எடுக்கிறேன். அப்போது பாருங்கள், RB move towards the A by anti-clockwise, put minus RB. distance பார்த்தீங்கன்னா 4 மீட்டர், between R and B is 4 மீட்டர். அகைன் ஒன் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். பாயிண்ட் லோடு வந்து clockwise தான் மூவ் ஆகும். ஸோ clockwise 2 into distance பாருங்கள், இதெல்லாம் தாண்டி போகணும் 6. நெக்ஸ்ட்டு ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, ஹோல் ஸ்பேனில் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போது இதுவும் ஆன்டி கிளாக்வைஸில் தான் போகும். ஸோ புட் பாசிட்டிவ் 2 into நமக்கு 2WL²/2ல் 2 into L² வேல்யூ ஹோல் ஸ்பேனில் ஆக்ட் ஆகுது. அப்போது 6² / 2 = 0. RB வேல்யூ வந்து 12 kN. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் என்ன? சம் ஆஃப் upward force equal to sum of downward force. அப்போ இது எதுலனா upward force இங்கே ஆக்ட் ஆகுதுல, RA upward force, RB upward force, யூடிஎலும் பாயிண்ட்லோட downward force. சரியா? கீழே தானே ஆக்ட் ஆகுது, downward force. அப்போ RA plus RB equal to sum of downward force. நம்ம ஃபோர்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம், மூமெண்ட் இல்லை. இது என்ன? பாயிண்ட் லோடு 2, இது யூடிஎல் 2 into distance 6 மீட்டர். அப்போது 14. RA equal to 2 kN. சரியா? இப்போ இதை கொண்டு வாங்க நம்ம மார்க் பண்ணிவிடுவோமா? 2 kN. இது வந்து 12 kN. புரியுதா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஷியர் ஃபோர்ஸ் கால்குலேஷன். ஷியர் ஃபோர்ஸ்னு என்னது? இட்ஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பீம் எதர் லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் த செக்ஷன். நம்ம இங்கே இருக்கிற ஒரு வெர்டிக்கல் லோடோட சமேஷன் தான் வந்து, வெர்டிக்கல் ஃபோர்ஸோட சமேஷன் தான் வந்து ஷியர் ஃபோர்ஸ். சரியா? ஷியர் ஃபோர்ஸ் அட் சி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் மஸ்ட்டு. ஃபஸ்ட்டு சைன் கன்வென்ஷன் பார்த்துக்கலாம். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் லெஃப்டாக நீங்கள் பிரிச்சுக்கோங்க. ரைட் சைட்லேருந்து கேல்குலேட் பண்ணுறீங்கன்னா டவுன்வர்ட் டைரக்ஷன் எல்லாமே பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ், அப்வர்ட் டைரக்ஷனில் வர்றது எல்லாமே நெகட்டிவ். அதுவே நான் லெஃப்ட்லேருந்து தான் பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா டவுன்வர்ட் எல்லாமே பாசிட்டிவ், அப்வர்ட் எல்லாமே நெகட்டிவ். நான் வந்து எப்பயுமே ரைட் டு லெஃப்ட் தான் கேல்குலேட் பண்ணுவேன். ஸோ ரைட் டு லெஃப்ட் கால்குலேட் பண்ணிக்கிறேன். சரியா? அப்போ நான் இந்த ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கிறேன். at C, shear force at C பாருங்க, at the point of C ல ஒரு point load இருக்கு, downward direction, right side downward is positive, so put positive plus load வந்து 2 தான்.
அப்போ 2. ஷியர் ஃபோர்ஸில் பாயிண்ட் லோடு ரியாக்ஷன் எல்லாமே W, யூடிஎலாக இருந்ததுன்னா அது எல்லாமே W இன்ட்டு L. சரியா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ ஷியர் ஃபோர்ஸ் அட் பியை பாருங்கள், ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஏன் பிரிக்கிறேன்னா அங்கே 3 லோடு ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் லோடு இங்கே, ஒரு ரியாக்ஷன் இங்கே, ஒரு யூடிஎல் இங்கே ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் லோடு இந்த ரியாக்ஷன் யூடியில் ஒன்றா அட் த பாயிண்டில் ஆக்ட் ஆகுறதுனால நான் வந்து ரெண்டாக ஷியர் ஃபோர்ஸை பிரிச்சிருக்கேன். ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித்தவுட் ரியாக்ஷன், ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித் ரியாக்ஷனில் பிரிச்சிருக்கேன். சரியா? ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித்தவுட் ரியாக்ஷன். இங்கே பாருங்கள், இந்த ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணாமல் இந்த யூடிஎலையும் பாயிண்ட் லோடையும் கன்சிடர் பண்ணி பண்ணுவோமா? இப்போ +2 இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ்னால +2 யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல் வந்து 2 kN தான் ஆக்ட் 2 டிஸ்டன்ஸ்க்கு. அப்போ யூடிஎல் W இன்ட்டு L, இதுவும் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான். இப்போ 2 இன்ட்டு 2, ஆன்சர் வந்து 6 kN. அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் பி வித் ரியாக்ஷன் வந்து ப்ரீவியஸ் வேல்யூ எழுதிக்கணும், +6. அடுத்து வித் ரியாக்ஷன் RB ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 12, இது ஆக்டிங் அப்வேர்டு, ரைட் சைடு அப்வேர்டுனா மைனஸ் ஈக்குவல் டு -6 kN. ஷியர் ஃபோர்ஸ் புரிஞ்சுதா? ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பாருங்கள், அகைன் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏல இங்கே ஒரு ரியாக்ஷனும் இருக்குது, இங்கே யூடிஎலும் இருக்குது. ஸோ நான் அகைன் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரியா? இதில் நீங்கள் வந்து ரியாக்ஷனை ஷியர் ஃபோர்ஸை லெஃப்ட் டு ரைட்டு போனீங்கன்னா நீங்கள் தான் ஸ்ப்ளிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னும் போது நமக்கு வந்து இந்த ரியாக்ஷனை மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம், யூடிஎலை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுவே நான் ரைட் டு லெஃப்ட் வர்றதுனால நான் வந்து இந்த யூடிஎல் இங்கே இப்படி வர்றதுனால ஸோ டுவோர்ட்ஸ் ரைட் டு லெஃப்ட்னால நான் அந்த யூடிஎலையும் கன்சிடர் பண்ணணும். சரியா? புரியுதா? நான் ஏன் கன்சிடர் பண்ணலன்ட்டு? வித்தவுட் ரியாக்ஷன் வித் ரியாக்ஷன், அதனால தான் நான் ரெண்டாக பிரிச்சிருக்கேன். வித்தவுட் ரியாக்ஷன்னும் போது இந்த ரியாக்ஷனை கன்சிடர் பண்ணாமல் மற்ற எல்லாரோடையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை ஹைட் பண்ணிட்டேன். ஹைட் பண்ணிட்டு மற்ற எல்லாம் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஒரு பாயிண்ட்லோட டவுன்வர்ட் டைரக்ஷன் +2, ரியாக்ஷன் வந்து அப்வர்ட் டைரக்ஷன் -12, யூடிஎல் ஆக்ட் ஆகுது. ஃபுல் ஸ்பேன்லேயுமே யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்போது டவுன்வர்ட் டைரக்ஷன் தான் ஆக்ட் ஆகுது. 2 இன்ட்டு டிஸ்டன்ஸ் 6, வேல்யூ வந்து 2 kN. வாட் இஸ் த ப்ரீவியஸ்? இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ வித் ரியாக்ஷன் ப்ரீவியஸ் வேல்யூ எடுத்துக்கோங்க. ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ +2, ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இது வந்து ஆக்டிங் அப்வர்ட்னால -2 ஈக்குவல் டு 0. புரியுதா? நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் போட போகிறேன். டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. இது A, இது B, இது C. கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக படிச்சுக்கக்கூடாது. B ஷியர் ஃபோர்ஸ் அட் சியோட வேல்யூ என்ன? +2. ஷியர் ஃபோர்ஸ் அட் B +6. ஷியர் ஃபோர்ஸ் அட் B வித் ரியாக்ஷன் -6, மைனஸ் எல்லாம் கீழே. ஷியர் ஃபோர்ஸ் அட் A வித்தவுட் ரியாக்ஷன் +2. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ 0. சரியா? வித் ரியாக்ஷனில் 0. பாருங்கள், இது வரையத்துக்கு முன்னாடி ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பாயிண்ட் லோடு எல்லாமே வெர்டிக்கல் லைன், யூடிஎல் இன்க்ளைன்டு லைன். சரியா? பிட்வீன் அட் த பாயிண்ட் ஆஃப் சியில் நமக்கு ஒரு பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகிருக்கு. பாயிண்ட் லோடுனா வெர்டிக்கல் லைன் நான் வரைகிறேன். அட் த பாயிண்ட் B and C, பிட்வீன் B and C யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல்லாம் இன்க்ளைண்டு, மேலே இருக்க 6 kN வரைக்கும் இது பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து ஒரு ரியாக்ஷன் இருக்குது. ரியாக்ஷனும் பாயிண்ட்லோட ஒன்று தான், வெர்டிக்கல் லைன். அப்போது நான் ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் பிட்வீன் ஏக்கும் பிக்கு நடுவில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. யூடிஎல்னால் நமக்கு இன்க்ளைன்டு லைன், 2 வரைக்கும் இன்க்ளைன்டு லைன் போடுங்க. நெக்ஸ்ட்டு ரியாக்ஷனுக்கு ஆக்ட் ஆகுது ஏல, ரியாக்ஷன்னா வெர்டிக்கல், அப்போ வெர்டிக்கல் லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அப்போது இது பாசிட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இதுதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம். இந்த இடத்துல பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் இந்த சம் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், ஒரு ஷியர் ஃபோர்ஸ் வந்து சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் பண்ணால் அந்த பாயிண்ட்டில் வந்து பெண்டிங் மோட் மேக்ஸிமமாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணுன்ட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்க, இந்த பாயிண்ட்டை மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த இடத்துல இதை எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். சரியா? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், எனக்கு
4 minus x இருக்குமா, இது 4 whole distance, இது x, அப்போ இது 4 minus x தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த x distance கண்டுபிடிக்கிறதுக்கு நான் சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சரியா? அதே இங்கேயும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இது x, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 minus x. சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடில் போனோன்னா செப்பரேட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க, 2 ட்ரையாங்கிளாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ பாருங்கள், சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தடுக்கு இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள் நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். சரியா? ஃபஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த பேஸ் வேல்யூ எக்ஸு பை சிமிலர் ட்ரையாங்கிள் மெத்தட் எக்ஸ் பை ஹைட்டோட வேல்யூ 2. அடுத்து இதோ ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதோட பேஸ் வேல்யூ 4 minus எக்ஸு, 6 மட்டும் எடுத்துக்கோங்க, மைனஸ் எடுக்க தேவையில்லை. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர் கிடைக்கும். சரியா? அப்போ எக்ஸோட வேல்யூ 1 மீட்டர், அப்போ இதோட வேல்யூ 3 மீட்டர். 4 minus 1 3 மீட்டர். சரியா? இப்போ நான் பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட்டை இங்கே பிளாட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து இந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இருக்கிறதுனால இதை டின்னு நான் எழுதிக்கிட்டேன். சரியா? புரியுதா? இது வந்து 3 மீட்டர், இது வந்து 1 மீட்டர். 3. நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பெண்டிங் மூமெண்ட்னா என்ன? இட் இஸ் அல்ஜிபிக் சம் ஆஃப் த மூமெண்ட் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த பீம் எது லெஃப்ட் ஆர் ரைட் ஆஃப் த செக்ஷன். அதே தான், அந்த வெர்டிக்கல் லோடோட மூமெண்ட் எல்லாமே கன்சிடர் பண்ணுறது தான் வந்து பெண்டிங் மூமெண்ட். சரியா? பெண்டிங் மூமெண்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சைன் கன்வென்ஷன் பார்த்துக்கணும். ஃபார் ஆன்டி கிளாக் வைஸாக இருந்தால், ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டாக இருந்தால் நெகட்டிவ், பாசிட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ். ஃபார் கிளாக் வைஸாக இருந்தால் நெகட்டிவ். சரியா? ஆன்டி கிளாக் வைஸ்னா பாசிட்டிவ், கிளாக் வைஸ் மூமெண்ட்னா நெகட்டிவ். சரியா? அப்போ பெண்டிங் மூமெண்ட் அட் சி பாயிண்ட் ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு இந்த சியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அட் த பாயிண்ட் ஆஃப் சியில் நமக்கு என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? ஒரே ஒரு பாயிண்ட் லோடு அட் த பாயிண்ட் ஆஃப் சியில் ஆக்ட் ஆகுது. அட் த பாயிண்ட் ஆஃப் சினா நமக்கு என்ன இருக்கும்? அங்கே perpendicular distance இல்லை, ஸோ 0. ஸோ பெண்டிங் மூமெண்ட் அட் சி 0. சரியா? பெண்டிங் மூமெண்ட் அட் பி, பெண்டிங் மூமெண்ட் அட் பி பாருங்கள், நான் ஹைட் பண்ணிட்டேன், மற்றெல்லாம் ஹைட் பண்ணிட்டு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 3 லோடு ஆக்ட் ஆகுது. ஒரு பாயிண்ட் லோடு, ஒரு யூடிஎல், ஒரு ரியாக்ஷன் அட் த பாயிண்ட் ஆஃப் பியில் ஆக்ட் ஆகுது. பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0, அதை விட்டுடுங்க. அப்போ யூடிஎலையும் பாயிண்ட் லோடையும் கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ பாயிண்ட் லோடு அட் த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. இது மூவ் டுவர்ட்ஸ் பி பை அண்ட் கிளாக் வைஸ் நமக்கு மைனஸ், புட் மைனஸ் சைன். 2 into distance, perpendicular distance is 2. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு யூடிஎல் ஆக்ட் ஆகுது, அதுவும் வந்து கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான், மைனஸ் சைன் தான். 2 into 2 square by 2 equal to -8 kilonewton meter. அப்புறம் ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ. ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ரியாக்ஷனை மட்டும் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா இது அட் த பாயிண்ட் ஆஃப் ஏல ஆக்ட் ஆகுதுனால அதோட பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 0. அப்போது மற்ற யூடிஎல் இந்த ரியாக்ஷன் இந்த பாயிண்டோட கன்சிடர் பண்ணிக்கணும். சரியா? அப்போது அட் த சி வந்து ஏ பக்கம் கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும். அப்போ -2 into டிஸ்டன்ஸ் பாருங்கள் 6 மீட்டர். புட் அகைன் மைனஸ், ஏன்னா யூடிஎல் வந்து டுவர்ட்ஸ் ஏ கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான். அப்போ 2 into 6 square by 2. அகைன் பி வந்து மூவிங் டுவர்ட்ஸ் ஏ பை ஆன்டி கிளாக் வைஸ், புட் ப்ளஸ் 12 into டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். அப்போ வேல்யூ வந்து 0. சரியா? பெண்டிங் மொமெண்ட் அட் ஏ வந்து 0. இப்போ நம்ம வந்து மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட், இங்கே சைன் சேஞ்சாக இருக்குது, மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இங்கே தான் டி பாயிண்ட் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். பெண்டிங் மொமெண்ட் அட் டி. பெண்டிங் மொமெண்ட் அட் டிங்கும் போது நான் இந்த பக்கத்தையும் கால்குலேட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பக்கமும் கால்குலேட் பண்ணிக்கலாம். நான் இந்த பக்கம் வந்தாலே வரேன். சரியா? ஒரே ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுவோம். நான் இந்த பக்கத்துலேருந்து வரேன். ஸோ ரியாக்ஷன் அந்த சி பாயிண்ட் வந்து ஆக்டிங் டுவர்ட்ஸ் டி பை கிளாக் வைஸ் அண்ட் கிளாக் வைஸ்னால -2 into டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ 3, 5 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஆர்பி வந்து டுவர்ட்ஸ் டி வந்து ஆன்டி கிளாக் வைஸ், புட் ப்ளஸ். அப்போது 12 into டிஸ்டன்ஸ் பாருங்கள், பிட்வீன் டிக்கு பிக் டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். அகைன் யூடிஎல் இருக்குது, ஆக்டிங் டுவர்ட்ஸ் த டி பை கிளாக் வைஸ், புட் மைனஸ் சைன். 2 into டிஸ்டன்ஸ் இது 3, இது 2 மீட்டர். 3 2 மீட்டர்.
5 ஸ்கொயர் பை 2 வேல்யூ வந்து 1 கிலோ நியூட்டன் மீட்டர். சரியா? இதை நான் இங்கே ஃபஸ்ட்டு இப்போ பிளாட் பண்ண போகிறேன். இந்த வேல்யூஸ் தெரியுதா? இந்த வேல்யூஸை நான் பிளாட் பண்ண போகிறேன். புரியுதா? பிளாட் பண்ண போகிறேன். டேட்டம் லைன் வரைஞ்சிக்கோங்க. சரியா? மார்க் பண்ணுங்க. ஏ இது டி பாயிண்ட், மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் டி பாயிண்ட். பி சி. அட் த பாயிண்ட் ஆஃப் சி பெண்டிங் மொமெண்ட் வந்து 0. புட் 0. பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து -8 கிலோ நியூட்டன், -8 கிலோ நியூட்டன் மீட்டர். பெண்டிங் மொமெண்ட் அட் பி வந்து ஏ வந்து 0. பெண்டிங் மொமெண்ட் டி வந்து 1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர். அப்போ 1 கிலோ நியூட்டன் பர் மீட்டர், சாரி 1 கிலோ நியூட்டன் மீட்டர். இங்கே பாருங்க, இந்த எழுதுறதுக்கு முன்னாடி பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம், பாயிண்ட் லோட்னா இன்க்ளைன்டு லைன், யூடிஎல்னா பேரபோலிக் லைன். ஓகேவா? பேரபோலிக் லைன் டவுன்வர்டில் பேரபோலிக் இப்படி வரும், அப்வர்டில் பேரபோலிக் இப்படி வரும். சரியா? அப்போது பிட்வீன் ஏ அண்ட் பி சி பாயிண்ட் 0னால கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிட்வீன் ஏ அண்ட் சாரி பி அண்ட் சி யூடிஎல் இருக்குது. யூடிஎல்னால் நமக்கு பேரபோலிக் லைன். சரியா? அடுத்தது பிட்வீன் ஏ அண்ட் பியும் யூடிஎல் தான் இருக்குது. நடுவில் நமக்கு வந்து ஒரு பாயிண்டில் 1 கிலோ நியூட்டன் இருக்குது. அப்போது இந்த ஏக்கும் டிக்கு நடுவில் யூடிஎல் இருக்குது. யூடிஎல்னால இது மேலே. அடுத்து பிட்வீன் டி அண்ட் பிக்கும் யூடிஎல் தான் ஆக்ட் ஆகுது. ஆனால் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போது இதை இங்கே முடிச்சுட்டு சரியா? இந்த பாயிண்ட் பாருங்கள், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த மாதிரி நெகட்டிவ் டு பாசிட்டிவ் பெண்டிங் மொமெண்ட் சேஞ்ச் ஆனால் அதுவே பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். நீங்கள் எய்தர் டிஸ்டன்ஸை வந்து இந்த பக்கத்துலேருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், இந்த பக்கத்தில் இந்த சப்போர்ட் ஃப்ரம் சப்போர்ட் ஏலேருந்து எடுத்துக்கலாம், இல்லைனா சப்போர்ட் பிலேருந்தும் எடுத்துக்கலாம். நான் சப்போர்ட் ஏலேருந்து எடுத்துக்கிறேன், ஏன்னா இந்த பக்கம் லோடு எல்லாம் கம்மியாக இருக்குது. சரியா? அப்போ இது எக்ஸு, இது 4 - எக்ஸ்ன்னு அர்த்தம் டிஸ்டன்ஸு. அப்போ இந்த பாயிண்ட்டை மேலே ட்ராக் பண்ணிடுறேன். ப்ளூ பெனில் உங்களுக்கு ரெட் பெனில் ட்ராக் பண்ணுறேன். சரியா? ட்ராக் பண்ணுறேன். இந்த பாயிண்ட்டை பிளாக்ல எழுதுகிறேன், ஈன்னு எழுதுகிறேன். சரியா? இதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர். ஸோ சேம் இதை வந்து நாங்கள் ப்ளூ பெனில் உங்களுக்கு நாங்கள் மார்க் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், இது வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சரோட பாயிண்ட், இது எக்ஸு. அப்போ இந்த டிஸ்டன்ஸு 4 - எக்ஸு. சரியா? அப்போது நான் மொமெண்ட் எடுக்க போகிறேன். இப்போ டேக்கிங் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர்னா என்ன? the bending moment is 0 after change its sign from left to positive to negative. That point is known as point of contra fracture. சரியா? இப்போ நான் பண்ண போகிறேன், இந்த பாயிண்ட் மேலே ட்ராக் பண்ணிக்க ஈன்னு சொல்லிட்டு, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். இது 4 - எக்ஸ். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம். டேக்கிங் மொமெண்ட் அட் இ பாயிண்டில் மொமெண்ட் எடுக்க போகிறேன். இப்போ ஆர்ஏ மூவிங் டுவோர்ட்ஸ் பி பை towards the B by என்ன direction? clockwise direction. அப்போ இது வந்து anti clockwise, அதனால வந்து +2 into x distance வந்து x. next UDL act ஆகுது towards E point clockwise-ல போவோம். clockwise தான் மைனஸ் ஓட வேல்யூ எப்படி எழுதுவீங்க? 2 into x square by 2. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸில் x distance UDL act ஆகுது, அதனால இது equal to 0 கொடுக்குங்க. போட்டிங்கன்னா 2x - x square equal to 0. அப்போது x காமன் எடுத்துக்கோங்க. 2 - x equal to 0, x equal to 0 and x equal to 2 கிடைக்கும். நமக்கு வேல்யூ x equal to 2 தான் நம்ம எடுத்தாங்கன்னா x equal to 0 எடுக்க முடியாது. ஸோ x equal to 2. அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் கான்ட்ரா ஃப்ளக்சர் வந்து ஏபின்ற பீமில் x equal to 2 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகுது. ஓகே, புரியுதா?